சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் தொட்டு அப்போது 96 ஆண்டு காலகட்டத்தில் தண்ணீர் வந்து இடுப்பளவு. அதன் பிறகு வந்து பல்வேறு வகைகளில் அம்மாவோட சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து கொண்டு வந்து எந்த காலத்தில் வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு தண்ணீர் நிற்காத, மழை தண்ணீர் நிற்காத, அதே போன்று மின்சார கட்டணி மின்சாரத்தை பற்றி 24 மணி நேரம் இருக்கின்ற ஒரு நிலையில் தான் வந்து ராயல் சட்டமன்ற. ஆனால் இன்றைக்கு ஒரு மழை வந்து ஒரு சாதாரண அளவு பெஞ்சாலே போதும், அந்த அளவுக்கு வந்து இடுப்பளவு தள்ளி இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இப்போ பற்றின முக்கிய அளவு இருக்குது. ஆனால் வந்து இப்போ பெங்கல் புயல் பொறுத்தவரையில் சென்னைக்கு வந்து 11 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தூரம் வந்து மையம் கொண்டிருக்க நிலையில் அது வந்து மகாபலிபுரம் அதே போன்று காரைக்கால் இடையே வந்து கரை கடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் இப்போ வந்து அது வந்து நாளை கடக்கும் என்ற அந்த தகவலை வந்து இப்போ வந்து ஊடகங்கள் வாயில எனக்கு தெரிய வந்தது. இப்போ 13 கிலோமீட்டர் அந்த ஒரு வேகத்தில் தான் அந்த புயலை வந்து நகர்ந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு தகவல் கூட ஒரு பொதுமக்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து தெரிவிக்கப்படல. எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எங்கே இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் நகர்ந்து வருது அப்படின்ற ஒரு தகவலும் வரல. குறிப்பாக மாமல்லபுரம் பகுதிகளில் வந்து சுற்றுலா பயணிகள்லேருந்து சாதாரணமாக வந்து அந்த 2 நாள் முன்னாடி போனவங்களாம் இன்றைக்கி கடை 3 நாள் இன்றைக்கி பசி பெற்றுமா இருக்காங்க. அதே போன்று பல இடங்களில் மின்சாரன்றது கிடையாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சகஜ வாழ்க்கையும் சரி, சென்னை அதே போன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அதே போன்று இந்த புயல் அறிவிப்புக்குள்ளான அந்த மாவட்டங்கள் சகஜ நிலை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மக்களுடைய அந்த பாதிப்புக்குள்ளான நிலையில் அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையான தகவல் வந்து அரசாங்கத்திலிருந்து வெளிவரவில்லை. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிறந்தநாள் கொண்டாடினார். அவருடைய பிறந்தநாள் போது வந்து மோதிரம் போட்டாங்க ஒழிய மற்ற கட்சிக்காரங்க அவரை சந்தோஷப்படுத்தி அவர் அதில் ஆனந்தப்படுத்தி மழை காலத்தில் புயல் காலத்தில் ஒரு பிறந்தநாள்ன்றது வந்து ஒரு அவசியமா? பிறந்தநாள் விளையாடுறது 2 நாள் ஆளக்கலாம். உதயநிதி பொறுத்தவரையில் 2 நாளாக வந்து எங்கே போனாலும் தெரியல. அவர் இப்போ வந்து தேடுறாரு. துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின், இந்த ஸ்டாலினுடைய அருமை மைந்தர் திரு உதயநிதி 2 நாளாக அவருடைய இது எங்கே இருக்கு? காலையில் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து கண்ட்ரோல் ரூம் பண்ண வந்தார். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போயிட்டார். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, மழை தண்ணி எங்கேயுமே நிற்கல. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மழை தண்ணியில் இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடையும் வந்து மழை தண்ணி தான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு வியாதிகள் உருவாக்கக்கூடிய ஒரு தண்ணீர் இது. இந்த தண்ணியில் எல்லாரும் நின்று போகிறாப்பா. இது வந்து ஸ்டாலின் கண்ணுக்கு தெரியல. இது ஸ்டாலின் வேணால் நான் வேணால் கூப்பிட்டு போகிறேன். அவர் இருக்கிற சித்தரஞ்சன் சாலை, அதாவது முதலமைச்சர் இருக்கிற சித்தரஞ்சன் சாலை, அந்த சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி இல்லை. ஏன்னா அவர் இருக்கிற இடம் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அதே போல் கிரீன்வேஸ் ரோட்டில் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு பசுமைவெளி சாலையில், அங்கேயும் தண்ணி நிற்கிறேன். இவங்க 2 பேர் கண்ணுக்கும் பசுமைவெளி சாலையும் சித்தரஞ்சன் சாலையிலையும் தண்ணி நிற்கிறதுனால சென்னையில் எங்கேயும் தண்ணி நிற்கல. எப்படிப்பட்ட ஒரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற வேலையா இன்னைக்கு ஸ்டாலின் கொஞ்சம் கூட வந்து ஒரு வெக்கம் இல்லாமல் இன்னைக்கு எந்த ஒரு உட்புற சாலையிலையும் பிரதான சாலையிலையும் இன்னைக்கு வந்து தண்ணி நிற்கலன்றது சொன்னதுன்றது வெறும் ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து பார்க்க முடியும். 2000 கிட்டத்தட்ட வந்து 5600 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யறதுக்கு இன்றைக்கு வந்து மழைநீர் பணிகள் வந்து குறித்த நேரத்தில் இந்த அரசாங்கத்தை ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை பொறுத்தவரை துரித கதியில் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருந்தா கிட்டத்தட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்காரு. ஆனால் அதுலேயும் வந்து நேரு சொல்கிறார், உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாருன்னா 2160 கோடி தான். அப்போ வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு 40% 50% பணிகள் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. அதுக்கு மேலே எந்த பணிகளும் நடக்கலை. இதோட விளைவு பல இடங்களில் பள்ளம் தோண்டி போட்டுட்டு பல இடங்களில் வந்து கழிவுநீர் வந்து கால்வாய் வந்து இணைப்பு தூர்வாரம் வந்து முகத்துவாரங்கள் ஆழப்படுத்தாதது, அதாவது பெரிய பெரிய ஆறுகள் எல்லாம் வந்து தூர்வாரம் இருக்கின்ற அந்த ஒரு செயலினால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இதே போன்ற நிலைமை தான் இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்க உட்புற சாலைகள். இன்னைக்கு பிராட்வேயில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர், அவர் வந்து வடமாநில இளைஞராக வடமாநிலத்தை சேர்ந்து நினைக்கிறார். அவர் போய் ஏடிஎம்ல பணம் எடுக்க போறாரு, ஷாக் எடுத்து போறாரு. இப்போதான் ஊடகங்களில் பார்த்தேன்.
எவ்வளவு இந்த மரணத்துக்கு யார் பொறுப்பு? அந்த இளைஞனுடைய அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? இன்னைக்கு அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து 10 ரூபா செந்தில் பாலாஜி தானே அதுக்கு பொறுப்பெடுக்கணும். இன்னைக்கு இது அரசு தானே பொறுப்பெடுக்கணும். இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. இன்னைக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன ஒரு இது இல்லை. பல இடங்களில் மின்சாரம் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட நிலையில ஸ்டாலின் வேணா என் கூட வரட்டும். இன்னைக்கு வடசென்னையிலும் சரி, அதே போன்று தென்சென்னையிலும் சரி, உட்புற சாலைகள் இருக்கு, பிரதான சாலைகள்லாம் தண்ணி தேங்கி தண்ணீர் இல்லது. அது கழிவு நீரோடு கலந்த ஒரு கால்வாய் நீர். அந்த கால்வாய் நீர் தேங்க